100 விழுக்காடு மருத்துவர்களை கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நீலகிரியில் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் மே மாதத்திற்கு பின்னர் மருத்துவக் கல்லூரி திறக்கப்படும் என குறிப்பிட்டார். நீலகிரி உட்பட மருத்துவர்கள் பற்றாக்குறை இருந்து வந்த 20 மாவட்டங்களில் தேர்வுகள் மூலம் மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய அளவில் மலை பிரதேசங்களில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் உதகையில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி முதலிடம் வகிக்கும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். ஊட்டியை பொறுத்தவரை 37 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, 216 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 37 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர் காலி பணியிடங்கள் என்பது 57 இருந்தது. இது ஒரு பெரிய அளவில் இந்த மாவட்டத்திற்கு ஒரு சவாலாகவே இருந்தது. ஊட்டியையும் அந்த 20 சுகாதார மாவட்டங்களில் ஒன்றாக அறிவித்து புதிதாக வருகிற மாவட்டங்கள் மருத்துவர்கள் 1127 மருத்துவ பணியிடங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும், அவர்கள் தேர்ந்தெடுத்து இங்கே பணிக்கு வருகிற போது ஓராண்டு காலம் அவர்கள் இங்கிருந்து பணிமாறுதல் கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு உறுதியையும் தந்து பணிக்கு வர வேண்டும் என்று ஒரு கவுன்சிலிங் நடத்தினோம்.